மிகவும் அற்புதம் ஷேனாஸ், மிகவும் அற்புதம். நீ பித்து பிடித்தவள் இல்லை என்பதை விரைவாக ஒப்புக்கொண்டு விட்டாயே. அவ்வண்ணமே நீ யார் என்பதை, நீ எதற்காக வந்தாய், என்ன செய்ய வந்தாய் என்பதை காலம் தாழ்த்தாமல் கூறிவிடு. முதலில் தாங்கள் கூறுங்கள், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வந்தீர்கள்? ஒரு பித்து பிடித்தவள் முகலாய கோட்டையிலிருந்து அதிகாரிகளுக்கு தெரியாமல் மறைந்து ஒளிந்து சென்று வருவாள். இந்த நாட்டின் மகா மந்திரியாக இருக்கும் நான் அதை பற்றி விசாரிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஷேனாஸ்? ஆகையால் மாளிகையிலிருந்து நீ எங்கே சென்று வந்தாய் என்று கூறு. நான் என் தாயை தேடுவதற்காக வந்தேன். எனது லட்சியமும் நிறைவேறியது. ஜலால் எனது தாயை அடைத்து வைத்திருக்கும் இடம் எங்கிருக்கிறது என்று தெரிந்தது. நான் அந்த இடத்திற்கு சென்று அவரை பார்த்து விட்டேன். தாயா? ஐயோ, இவள்தான் நிஹாரா, சாந்த் பேகமின் மகளா? சாந்த் பேகத்தின் வாரிசு இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாள். அதே போல் ஜலால் தன் தாயை கைது செய்து வைத்திருக்கிறான் என்று இவள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறாள். மாஷா அல்லாஹ், பிரமாதம். எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஷேனாஸ், நீ என்ன கூறுகிறாய்? ஜலாலுக்கு உன் தாயிடம் என்ன பகைமை இருக்க போகிறது? ஜலால் ஏன் உன் தாயை அடைத்து வைத்திருக்க போகிறான்? இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை, இது உண்மைதான். நீ இங்க வா, சற்று அமரு. பொறுமையாக கூறு. நீ யார் அம்மா? உன்னுடைய தாய் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? நான் சாந்த் பேகத்தின் மகளாவேன். குதா மீது ஆணை, தாங்கள் என்னை நம்புங்கள், நான் போய் உரைக்கவில்லை. அந்த ஜலால் என்னுடைய தாயை அடைத்து வைத்திருக்கின்றான். முகலாய ராஜ்யத்தின் விசேஷ பேகத்தின் நிலைமையை பாருங்கள். என் தாய்க்கு பிரம்மை பிடித்து விட்டது. அப்படியானால் இவள் சாந்த் பேகத்தை சென்று சந்தித்தே விட்டாள். அந்த ஜலாலால் தான் இதெல்லாம் நடந்து விட்டது. நீங்களாவது நான் கூறுவதை நம்புங்கள். உன் தாயை ஜலால் எங்கே அடைத்து வைத்திருக்கிறான்? கோட்டையிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு சிறைச்சாலை உள்ளது. அங்கே ஒரு ரகசிய பாதை உள்ளது. அங்குதான் இருக்கிறார். புதிதாக வருபவர்களால் அந்த ரகசிய பாதையை கண்டுபிடிக்க இயலாது. நான் அங்கு சென்றேன். செல்லும் வழியில் அடையாளங்களையும் விட்டு சென்றேன். ஆனால் அவைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு விட்டன. என் தாயை சென்று அடையும் வழியை நான் முற்றிலும் மறந்து விட்டேன். இவை அனைத்திற்கும் அந்த ஜலால் தான் காரணம். தவறாக நினைக்காதே. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். ஜலாலுக்கு உன் தாயிடம் எப்பொழுதும் பகைமை இருந்ததே கிடையாது. ஜலால் எதற்கு அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? எதற்காக உன் தாயை அடைத்து வைக்க வேண்டும்? ஏனென்றால் நான் அவன் பாதையில் இருக்கும் ஒரு முள். சாந்த் பேகம் மாவீரர் பாஷா ஹுமாயூன் அவர்களின் மனைவி. பிறகு நான் அவருடைய மகள் நிகார். இறைவனடி சார்ந்த ஹுமாயூன் பாஷா ஒரு அதிகார பத்திரத்தை ஒப்படைத்து சென்றார். அதை அடைபவர் டில்லியின் அரியணையில் அமரலாம். ஒரு பொக்கிஷத்திற்கு வரைபடமும் உள்ளது. அதற்கும் நான் தான் மகாராணி. நான் தான் முகலாய ராஜ்யத்தில் எனக்கு இருக்கும் உரிமைகளை பறித்துவிட்டு என் தாயையும் இவ்வாறு செய்து விட்டார்கள். அல்லாஹ், நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? நான் உங்கள் அடிமை இளவரசி. மகா, நான் என் தாயை விடுவிப்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் ஜலாலுக்கு எதிராக உள்ளேன். ஆனால் தாங்கள் ஜலாலை வளர்த்தவர் ஆயிற்றே. ஜலால் அதையெல்லாம் மறந்து விட்டான். ஆனால் நான் இந்த ராஜ்யத்தின் உப்பை தின்றவள். அப்படி என்றால் தாங்கள் என்னை எதிர்த்து ஜலாலுடன் இருக்க போகிறீர்களா? இல்லை, நான் இந்த ராஜ்யத்தை காக்க தவற மாட்டேன். முகலாய ராஜ்யத்தின் விசுவாசியாக இருப்பேன். ஹுமாயூன் அவர்கள் இதைத்தான் விரும்பினார் என்றால், அவருடைய விருப்பம் இதுதான் என்றால், தில்லி அரியணை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு நான் என் உயிரையும் தருவேன் இளவரசியாரே.
ஹுமாயூன் பாட்ஷா அவர்கள் மேல் நான் கொண்ட விசுவாசத்திற்கு இறுதி மூச்சிருக்கும் வரை அதை நிலைநாட்ட நான் போராடுவேன். ஆகையால் நான் என்ன செய்தாலும் அது முகலாய ராஜ்யத்தின் நன்மைக்காகவே இருக்கும். நன்றி, மிக்க நன்றி. இதைத்தான் அதிர்ஷ்டம் என்று கூறுவார்கள். பொக்கிஷத்தின் சாவி தானாகவே என்னை தேடி என்னை நாடி என்னிடம் வந்திருக்கிறது. மீனா பஜாரில் ஷெஹன்ஷாவின் 3 விசேஷ பேகங்கள் தான் கூடாரம் அமைப்பார்கள். அந்த உரிமையும் நாம் இழந்து விட்டோம். சலாம் ருக்கையா பேகம். ஆதாப். என்னவாயிற்று? ஏன் தங்கள் முகமெல்லாம் வாடி இருக்கிறது? ருக்கையா பேகம், உங்களுக்கு தெரிந்தே இருக்கும், மீனா பஜார் அமைப்பதற்கு ஷெஹன்ஷா கட்டளையிட்டு இருக்கிறார். ஆம், ஷெஹன்ஷாவின் இந்த கட்டளையை கேட்ட பிறகு நீங்கள் கவலை அடைந்து விட்டீர்கள். அதுவும் எனக்கு தெரியும். ஷெஹன்ஷாவின் கரிசனம் பெற எங்களுக்கு அது ஒன்றே வாய்ப்பு. ஆனால் இப்பொழுது அதுவும் எங்களுக்கு இல்லை. நீங்கள் அனைவரும் வர இயலாது என்று யார் கூறினார்கள்? ஆம், நீங்கள் இந்த போட்டியில் பங்கேற்க முடியாதுதான். ஆனால் தங்களுக்கு வாக்களிக்கிறேன். ஷெஹன்ஷாவின் பரிசை தேர்வு செய்வதில் நான் உங்கள் அனைவரையும் ஈடுபடுத்தப் போகிறேன். உங்கள் அனைவர் உதவியும் தேவை. அது மட்டுமல்ல, இன்னொன்று, மிக விரைவிலேயே நீங்களும் மீனா பஜார் அமைக்க நான் ஏற்பாடு செய்கிறேன். ருக்கையா பேகம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த போட்டியில் நீங்கள் தான் வெல்வீர்கள். ஆனால் ஒன்று, ஜோதா பேகம் சளைத்தவர் அல்ல. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுமையை செய்து கொண்டே வருகிறார். யாருக்கு தெரியும் இம்முறை அவர் மனதில் என்ன எண்ணம் இருக்கிறதோ? ஜோதா பேகத்தின் புகழை பாட வேண்டும் என்று நினைத்தால் நீ சென்று அவளுடைய அறையில் பாடு, இங்கு அல்ல. புரிந்ததா? என்னை மிகவும் வெறுப்பேற்றி விட்டாய். ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஜோதா? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உன் முகத்தை பார்த்தால் ஏதோ பிரச்சனை இருப்பது போல் தெரிகின்றதே. இது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே மோத்தி? ஷெஹன்ஷா மீனா பஜாரை அமைக்க வேண்டும் என்கிறார். பஜாரா? நாம் பஜார் செல்கிறோமா? இல்லை ஷெஹனாஸ், நாம் பஜாருக்கு செல்ல போவதில்லை. பஜார் இங்கேயே வரப்போகிறது. மீனா பஜார் அந்த புறத்தின் விசேஷ பழக்கம் இது. நீயும் ஒரு கூடாரத்தை அமைத்துக்கொள். இல்லை சக்கீரா, இம்முறை மற்ற கூடாரங்கள் அமைக்கப்பட மாட்டாது. ஏன் ஜோதா? ஏன் அவ்வாறு? ஷெஹன்ஷா இம்முறை விரும்புவது அவரது விசேஷ பேகங்கள் மட்டுமே கூடாரம் அமைக்க வேண்டுமாம். இது பாரபட்சம் அல்லவா மோதி? அனைத்து பேகங்களும் தாசிகளும் இந்த பஜாருக்காக காத்திருப்பார்கள். ஆனால் இம்முறை விசேஷ பேகங்கள் மட்டுமே என்று அவர்களுக்கு தெரிய வந்தால் மிகவும் கஷ்டப்படுவார்கள் அல்லவா? ஆமாம், நிச்சயம் சங்கடமாகத்தான் இருக்கும். அவ்வாறு இதுவரை நடந்ததில்லையே. அதனால் தான் கூறுகிறேன், ஷெஹன்ஷா எப்படி இவ்வாறு முடிவெடுத்தாரோ நான் நிச்சயம் அவரிடம் சென்று பேசியாக வேண்டும். நீ முன்பே மறுத்திருக்கலாம் அல்லவா? அங்கு அத்தை அவர்கள், ருக்கியா பேகம், சலீமா பேகம் அனைவரும் இருந்தார்கள். நான் மறுத்தால் அவர்கள் மனம் புண்படலாம் அல்லவா? அதோடு அனைவர் முன்பும் ஷெஹன்ஷாவோடு வாக்குவாதம் செய்ய எனக்கு விருப்பமில்லை. நான் அவரிடம் தனிமையில் சென்று பேசிக் கொள்கிறேன். யார் அது? ஷெஹன்ஷா, கூறு. தங்கள் உறக்கம் கலைந்ததற்கு மன்னிப்பு கோருகிறேன் உசூர். ஜோதா பேகம் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை நிறுத்த வேண்டாம் என்று கூறியிருந்தீர்கள். உள்ளே வரச் சொல். வணக்கம் ஷெஹன்ஷா. ஆதாப் ஜோதா பேகம். இந்த நேரத்தில் இங்கு வந்தது ஆதாப் கூறத்தானா? நான் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தேன், உங்களுக்கு தெரியுமா? மன்னித்துக் கொள்ளுங்கள் ஷெஹன்ஷா, அதனால் தான் அனுமதி பெற்ற பிறகே நான் உள்ளே வந்தேன். ஆம், அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று. இல்லையே, நான் அவ்வாறு எதுவும் கூறவில்லையே. அப்படி என்றால் நீங்கள் முக்கியமான விஷயம் பேசுவதற்கு வரவில்லை. பேச வேண்டும், ஆனால் என்னோடு பேச வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தை தாங்களாவே கூறிக்கொண்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை.
நீங்கள் என்னுடைய கணவர். தங்களிடம் வருவதற்கு நான் ஏன் காரணம் தேட வேண்டும்? பிறகு எதற்காக இப்போதெல்லாம் என்னோடு நீங்கள் சரியாக பேசுவதில்லை? ஏன் செல்ல வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? என்னை பார்த்தால் உங்களுக்கு பிடிக்கவில்லையா ஜோதா பேகம்? ஷேன்ஷா, உங்களோட நான் நிறைய நேரம் இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? தாங்கள் ஷேன்ஷா ஆவீர்கள். தங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அடிக்கடி நான் தங்களை தொந்தரவு செய்ய முடியாதல்லவா? சில வேலைக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நிர்வாகத்திற்காக, மக்களுக்காக, அரசியலுக்காக, குடும்பத்திற்காக, அந்தப்புறத்திற்காக. பிறகு இதற்கிடையில் நான் என்னுடைய வாழ்க்கையை யாரோடு கழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேனோ அதற்கு மட்டும் நேரம் கிடைக்காது. என் விசேஷ பேகங்களோடு நான் நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இம்முறை பிரத்யேகமான மீனா பஜாரை அமைக்க கூறியிருக்கிறேன். சரிதான். ஆனால் இது மற்ற பேகங்களுக்கு செய்யும் அநியாயமாக இருக்குமே. எப்பொழுது மீனா பஜார் அமைக்கலாம், உங்களை பார்க்கலாம், உங்களுக்கு பரிசளித்து எப்பொழுது உங்களோடு பேசலாம் என்று அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் மத்தியில் இருந்தாலும் நான் அவர்களை பார்க்கவில்லை என்று அவர்கள் வருந்துவார்கள். அதனால் தான் நான் இந்த யோசனையை கூறினேன். ஜோதா பேகம், எனது அனைத்து கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் தானே கூறினீர்கள். ஆனால் இதற்கு இடையில் என்னுடைய அனைத்து ஆசைகளையும் என் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு உரிமை இல்லையா? நிச்சயம் உள்ளது. அப்படி என்றால் இன்று இரவு என்னோட இருங்கள். இல்லை ஷேன்ஷா, நான் மீனா பஜாருக்கு சென்று தயார் செய்ய வேண்டும். உதவி செய்யவில்லை என்றாலும் உபத்திரவம் செய்யாதீர்கள். பாராட்டியதற்கு மிகவும் நன்றி ஜோதா பேகம். பேகம் மடம் பிடிக்கும் போது அரசர் சற்று சூழ்ச்சி செய்துதானே ஆக வேண்டும். இல்லை இல்லை, நான் சென்றாக வேண்டும். உங்களுக்கான பரிசை ஏற்பாடு செய்ய வேண்டும். நான் செல்கிறேன். வணக்கம். ஹுசூர் சாஹிபா, நீங்கள் பதட்டத்தோடு இருப்பதாக நான் உணர்கிறேன். உனது கண்களால் பார்க்க முடியாததை உன் மனக்கண்களால் பார்க்க ஆரம்பித்து விட்டாய். ஆம், நான் கவலையாக தான் இருக்கிறேன். காபூலை ஆண்டு ஆண்டு எனக்கு சலித்து விட்டது. ஆகையால் இப்பொழுது நான் இந்துஸ்தானை ஆள வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக்ராவின் அரியணை வேண்டும், ஜலாலின் அழிவு வேண்டும். அதற்காக தங்களை யார் தடுத்தார் ஹுசூர்? அந்த கணிகான் தான், உன் அண்ணனின் மகன், அதாவது முனிம் கானின் மகன். அவன்தான் ஜலாலுக்கு பாத பூஜை செய்து கொண்டிருக்கிறானே. ஜலாலின் விஸ்வாசியா. அந்த கணிகானின் பிரச்சனையை என்னிடம் விட்டுவிடுங்கள் ஹுசூர். தங்களின் முழு கவனமும் இப்போது ஜலாலை எதிர்க்க போகும் படையின் மீதுதான் இருக்க வேண்டும் ஹுசூர். அது எவ்வாறு சாத்தியமாகும்? உன் சிரிப்பை பார்த்தால் என் கேள்விகளுக்கு பதில் இருக்கும் போல் தெரிகிறது. தன்னுடைய எஜமானின் கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாதவன் மகாமந்திரி பதவிக்கு லாயக்கில்லாதவன். அப்பொழுது கூறு, ஜலாலை எதிர்க்க என்னுடன் துணையாக இருக்க போகும் வீரன் யார்? ஹைதர் காசிம் கோபார். அவரிடம் 40,000 பேர் கொண்ட திறமையான படை ஒன்று இருக்கிறது. அவன் எதற்காக ஜலாலை எதிர்க்க வேண்டும்? ஏனென்றால் நீங்கள் அவனுக்கு துணையாக நிற்கப் போவதா? தாங்கள் அவருடைய சுமையை குறைக்கிறீர்கள், அவர் உங்களுடையதை. என்னுடன் துணையாக இருந்து ஜலாலுடன் போர் புரிய முடிந்தவனுக்கு என்னிடம் விசுவாசமாக இருப்பானா? அதை நான் எப்படி நம்புவது? உறவு ஏற்பட்டு விட்டால் விசுவாசம் என்பது தானாக முளைத்துவிடும் ஹுசூர். நிக்காஹ், ஒரே ஒரு நிக்காஹ் ஹைதர் காசிமையும் அவருடைய படையையும் உங்களுக்கு விசுவாசமாக நடத்திவிடும். சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் உறவுகள் ஏற்பட்டதற்கான காரணம் விளங்கும். அம்மா, உறவை வலுப்படுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. பழக்கங்களை மறந்து விட்டாயா? மகாராணியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாதா? ஆதாப் மகாராணி, தாங்கள் என்னை வர சொன்னீர்களாமே. ஆம், வெகு நேரமாகிவிட்டது. ஆனால் நான் இங்கு இல்லை தாயே. அது தெரியாமல் உன்னை அழைத்தது தவறு என்று கூறுகிறாயா? உனது இந்த இள வயதை உபயோகப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. உன் அழகால் தூண்டில் போட்டு ஒரு ராஜகுமாரனை நீ வீழ்த்த வேண்டும். அதேபோல் நாட்டை ஆள்வதற்கும் நீ தயாராகிவிடு. எனக்கு அரசாட்சி எல்லாம் வேண்டும் தாயே. உனது நேரத்தையும் எனது நேரத்தையும் வீணடிக்காதே. போகட்டும், விடுங்கள் ஹுசூர், ஏதும் அறியாதவள். எனக்கு விடையளியுங்கள் ஹுசூர்.
வேலை அதிகமாக உள்ளது. ஹைதர் காசிம் அவர்களுக்கு நிக்காவிற்கான அழைப்பு விடுக்க வேண்டும். ஆதாப். தாங்கள் அனைவரும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஷெஹன்ஷாவிற்கு நான் அளிக்கப் போகும் பரிசில் தங்கள் அனைவரின் பங்கும் இருக்கப் போகிறது என்று நான் உறுதியளிக்கிறேன். இது தங்கள் பெரிய மனதை காட்டுகிறது ருக்கையா பேகம். சைன்ஷாவுக்கு பரிசாக என்ன அளிக்கப் போகிறீர்கள்? நாம் ஏன் தங்கத்தால் ஆன வைரங்கள் பொறிக்கப்பட்ட அரியணையை ஷெஹன்ஷாவிற்கு பரிசாக அளிக்க கூடாது? அது போன்ற சிம்மாசனம் உலகில் எந்த பாஷாவிடமும் இருக்கக்கூடாது. நாசினா, உன் ஆலோசனை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் இம்முறை நான் வித்தியாசமாக ஒன்றை யோசித்திருக்கிறேன். பிறகு நாங்கள் எவ்வாறு அதில் பங்கேற்க இயலும்? இவ்வாறு வாயாடி தவறு செய்யாதே. ஷெஹன்ஷாவிற்கு என்ன பரிசளிக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து விட்டேன். எனக்கு தங்கள் அனைவரின் உதவி மட்டும்தான் தேவை. ஹோஷியார்! தங்களது உதவி எனக்கு எவ்வாறு தேவைப்படுகிறது என்றால், இந்த வாளில் எது அழகாக இருக்கிறது, எது தனித்துவமாக இருக்கிறது என்பதை தாங்கள் தெரிவியுங்கள். ஷெஹன்ஷாவிற்கு வாளை அளிக்கப் போகிறீர்களா? ஒரு மாவீரனுக்கு இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவாக இருக்க முடியும்? இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? பொறுமையாக இரு. இதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஆகவே இது நிச்சயம் மகத்துவமானதுதான். ஜோதா, தேவையில்லாமல் ஆலோசிக்காதே. மீனா பஜாரில் ஷெஹன்ஷாவிற்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று யோசி. அவருக்கு என்ன பரிசு அளிக்க வேண்டும் என்றுதான் எனக்கும் தோன்றவில்லை. ஒன்றுமே புரியவில்லை. கடினமான ஒன்றுதான். நேரமும் நமக்கு ஒரு நாள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் ஜோதா பேகம், தாங்கள் ஏதேனும் செய்தாக வேண்டும் அல்லவா? என்ன செய்ய போகிறேன் என்று முடிவு செய்ய என் மூளை என்னுடன் ஒத்துழைக்க மறுக்கிறதே. தாங்கள் ஜலாலிற்கு அளிக்கப் போகும் பரிசை முடிவு செய்து விட்டீர்களா சலீமா பேகம்? இல்லை, இன்னும் நான் ஆலோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பரிசை தருவது கடினமான காரியம் ஒன்றுமல்ல. ஆனால் அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் கஷ்டமாக இருக்கிறது. அதோடு என்ன பரிசளிக்க வேண்டும், பரிசை அளிக்கும் போது என்ன கூற வேண்டும், இதுதான் முக்கியம். தங்கள் திறமையில் எனக்கு சற்று கூட சந்தேகமில்லை சலீமா. தாங்கள் தரப்போவது எதுவாயிருந்தாலும் அது நிச்சயமாக விசேஷமானதாக இருக்கும். அவ்வாறு இல்லை அத்தை. இம்முறை நான் அவருக்கு விசேஷமான ஒன்றை தரப்போவதில்லை. நான் அளிப்பது ஷெஹன்ஷாவுடைய மனதில் நீங்காமல் இருந்தால் போதும். நான் இந்த போட்டியில் மனதார வேண்டிக் கொள்வது ஜோதா பேகம் வெல்ல வேண்டும் என்று. ஒரு தோழியாக ஷெஹன்ஷாவிற்கு என்ன அளிக்க வேண்டுமோ அதைத்தான் நான் அவருக்கு பரிசாக அளிக்கப் போகிறேன். ஒரு ஷெஹன்ஷாவிற்கு அளிப்பது போல் இல்லை. எப்பொழுதும் உயர்ந்த சிந்தனை தங்களுடையது. ஜோதா, நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய்? நீ ஷெஹன்ஷாவிற்கு ஒவ்வொரு முறையும் சிறந்த பரிசை தான் வழங்கி வருகிறாய். பார்த்து கொண்டே இரு, இம்முறையும் நீதான் வெல்லப் போகிறாய். சரி கேள், இம்முறை நீ காதலை வெளிப்படுத்தும் வகையில் நல்ல பரிசை அளிக்க வேண்டும். அதை பார்த்து ஷெஹன்ஷா காதலில் மூழ்க வேண்டும். மோதி, இது ஒன்றும் சிரிப்பதற்கான நேரம் அல்ல. ஏன் இவ்வளவு யோசனை ஜோதா பேகம்? தாங்கள் அளிக்கும் பரிசு எதுவாக இருந்தாலும் ஷெஹன்ஷாவிற்கு அது பிடிக்கும். இல்லை, இந்த விஷயத்தில் எல்லாம் அவர் நிச்சயம் பாரபட்சம் பார்க்க மாட்டார். எனக்கும் அவ்வாறு எதிர்பார்ப்பது பிடிக்காது. அதோடு ஷெஹன்ஷா பரிசை மட்டுமல்ல, அதை அவர்கள் ஏன் அளித்தார்கள் என்று அவர்கள் உணர்வுகளையும் மதிப்பார். பிரமாதம். ஷெஹன்ஷா மனதில் என்ன இருக்கும் என்று உனக்கு தெரியும். பிறகு ஒரு வருடம் கழிந்து விட்டது, இது கூட எனக்கு தெரியாதா? நான் அவருக்கு அளிக்கும் பரிசு எப்படி இருக்கும் என்றால், அவருடைய புது பெயருக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆம், இந்த ஆலோசனை நன்றாக இருக்கிறது. ஆனால் தாங்கள் என்ன அளிப்பீர்கள்? அதுதான் எனக்கு விளங்கவே இல்லை. இவ்வாறு செய்யலாமே. தங்க ஜரிகையிலான ஆடையை அளித்துவிடு. அவரிடம் அது போல் நிறைய இருக்கிறது. தங்கம் மற்றும் வைரம் பொறிக்கப்பட்ட காலணிகளை பரிசளியுங்கள். வேண்டாம் ஜோதா, ஒரு ஷெஹன்ஷாவிற்கு மணிமகுடத்தை விட வேறென்ன பெரிதாக இருக்கும்?
என்ன ஷேனாஸ், அவருக்கு கிரீடத்தை அளித்து என்ன செய்ய போகிறார்? ஆனால் அது சற்று புதுமையாக இருந்தால்? ஷேன்ஷா மக்களுக்கு பொற்காசுகளை பகிர்ந்தளித்தார். 2 மதமும் சமம் என்று அவர்கள் புரிந்து கொள்ளும்படி செய்தார். அதனால் நாம் அந்த 2 கலாச்சாரங்களையும் ஒன்றென பறைசாற்றும் விதமாக நாம் ஏதாவது செய்தால் அது நிச்சயம் நன்றாக இருக்கும். இதுதான் சரியாக வரும். மிக்க நன்றி ஷேனாஸ். மோதி, நாம் கிரீடம் செய்வதற்கு ஏற்பாடுகளை செய். நம்மிடம் நேரம் குறைவாக உள்ளது. ஜோதா அளிக்கப் போகும் அந்த கிரீடம் உன் வாழ்வில் எவ்வாறு விளையாடப் போகிறது என்று பொறுத்திருந்து பார் ஜலால்.